ஏன்னா பஜாஜில் சிஎன்ஜி பைக் வந்து லான்ச் ஆக போகுது ஜூலை 5ஆம் தேதி. இந்த சிஎன்ஜி பைக் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிஎன்ஜினா கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ். அதாவது சிம்பிளாக புரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில ஆட்டோலாம் பார்த்தீங்கன்னா டீசலில் ஓடும், சில ஆட்டோலாம் பார்த்தீங்கன்னா எல்பிஜி கேஸ் மூலிமா ஓடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு கேஸ் தான் வந்து சிஎன்ஜி. ஓகேங்களா, கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ். ஓகேங்களா, இந்த வகையான கேஸ் உள்ள பைக் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு டைம் வந்து இந்தியாவில் லான்ச் ஆக போகுது, அதுவும் ஜூலை 5ல். இதோட ப்ரைஸ் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80,000க்கு வந்து விலையை வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து 1 கிலோகிராம் வந்து கிட்டத்தட்ட 80லேருந்து 90 லிட்டர் போகும்னு சொல்லிக்கிறாங்க. நாம் பெட்ரோல்லாம் பார்த்தீங்கன்னா 1 லிட்டரில் போடுவோம், ஆனால் இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா கேஸுன்றதுனால 1 கேஜி 80லேருந்து 90 லிட்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ 1 லிட்டர் கிட்டத்தட்ட இது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 1 கேஜி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா லிட்டர் கணக்கில் 1.68 கிட்டத்தட்ட 1.25 லிட்ரு வந்து நம்ம பெட்ரோல் ஃபில் பண்ணுற கணக்கு பார்த்தா 1.25 லிட்ரு பண்ணால் தான் 80லேருந்து 90 கிலோமீட்டர் வந்து பயணம் செய்ய முடியும் அப்படின்றது வந்து இதில் சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கில் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே டைப்பும் ஸ்பீடோமீட்டர் வந்து டிஜிட்டலில் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹெட்லைட் பார்த்திங்கன்னா எல்இடி லைட்டை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட வீல்ஸ் பார்த்திங்கன்னா அலாய் வீல்ஸ் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சீட்லாம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸோ கம்ஃபர்டபுளாக உக்காந்துட்டு போகிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 வகையான டேங்க்ஸ் வந்து இந்த வண்டியில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஒன்று நார்மலாக நம்ம பைக்கில் இருக்கிற ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரி பெட்ரோல் டேங்க் ஒன்று, இன்னொரு டேங்க் எங்கே இருக்கும் பார்த்திங்கன்னா நம்மளை உக்காந்துட்டு போகிற சீட்டுக்கு அடியில் சிஎன்ஜி டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் சிஎன்ஜி கேலி ஆகிடுச்சு அப்படின்னா நாம் வந்து ஸ்விட்சை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு பெட்ரோல் ஃப்ரண்ட்டில் ஃபில் பண்ணி இந்த பெட்ரோல் வகையான டேங்கை வந்து பயன்படுத்தலாம். இது வந்து அடிஷ்னல் செட்டப்பாக வந்து கொடுத்துருக்காங்க இந்த வகையான பைக்கில். இந்த வகையான பைக் வந்து பார்த்திங்கன்னா 125 சிசி இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த பைக்கில் உள்ள ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டீசல் பெட்ரோல் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வகையான சிஎன்ஜி வந்து டாக்ஸிஸ் வந்து ரொம்ப குறைவானது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சிஎன்ஜி வந்து மற்ற பைக்கு, அதாவது நாம் நார்மலாக யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா, ஸ்ப்ளெண்டர் பைக்கு, பல்சர், அந்த மாதிரி சிஎன்ஜி டைப்பு வந்து பயன்படுத்தலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வகையாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து சில மாடிஃபிகேஷன் மட்டும் கொஞ்சம் பண்ணணும். அதை மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் சிஎன்ஜியாகவும் வந்து பெட்ரோல் பைக்கு இப்போ யூஸ் பண்ணுற பெட்ரோல் பைக்கை சிஎன்ஜியாகவும் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு இன்டர்நெட்டில் போட்டிருக்கு. ஸோ இது வரைக்கும் எந்த அளவுக்கு பாசிபிள் தெரில. நாளைக்கு வந்து இந்த சிஎன்ஜி பைக்ஸ் வந்து லான்ச் ஆக போகுது. ஸோ முதற்கட்டமாக லான்ச் ஆகிறதுனால ஆல்ரெடி அவங்க டெஸ்டிங்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக தான் ஆகிருக்கும். ஸோ நேரில் வந்து இதை வாங்கி பயன்படுத்த பண்ணுற ஆட்களுக்கு தான் தெரியும். ஸோ இதில் ப்ராப்ளம் எதனா வந்ததுன்னா அதுக்கப்புறம் தான் என்ன ப்ராப்ளம் வருது, இல்லை ப்ராப்ளமே வரலன்னா எந்த வகையான ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரியான சில டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் கலர்ஸ் வந்து ட்ரை பண்ணேன். ஏன்னா எத்தனை விதமான கலர்ஸ் வந்து இந்த சிஎன்ஜி நியூ பைக்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சர்ச் பண்ணேன். அப்போ கூட கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை எனக்கு தெரியலையா இல்லை கண்டுபிடிக்க முடியலையான்னு தெரியல. முயற்சி பண்ணேன், கிடைக்கல. சப்போஸ் கிடைச்சதுன்னா அதையும் நான் வந்து பின் பண்ணி விட்றேன் கமெண்ட் செக்ஷனில். ஸோ பாருங்கள். மற்றபடி இந்த பைக் டீட்டெயில்ஸ் எதனா உங்களுக்கு டவுட்டில் இருந்ததுனாலோ இல்லை நான் தவறுதலாக எதனா சொல்லியிருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், மாற்றி திருத்திக்க முயற்சி பண்ணுறேன். இந்த மாதிரி புது புது விஷயங்கள் மட்டும் நம்ம சேனலில் வந்து மூவி சம்மந்தப்பட்ட ரிவ்யூலாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் மணிக்கான். இந்த பைக்கை பற்றி நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பண்ணுறதுனால இந்த கமெண்ட் செக்ஷன் மூலிமா வரக்கூடிய ஒரு மெசேஜினால் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும்னு சொல்லி இந்த வீடியோ வைத்துடன் முடிச்சுக்கிறேன்.